திருப்பூரில் தெருநாய் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி 50க்கும் மேற்பட்ட விலங்கு நல ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தெருநாய்களுக்கான இன கட்டுப்பாடு பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்றும் கருத்தடை செய்யப்பட்ட நாய்கள் மீண்டும் பிடித்து செல்லப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் நாய்கள் பிறப்பு கட்டுப்பாடு மையத்தை வெளிப்படையாக செயல்படுத்தி தெருநாய் காப்பகங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவ வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டது. தெரு நாய் பெருகிருச்சு. அது இனப்பெருக்கத்துக்கு யாருங்க காரணம்? கொரோனா டைம்ல நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தவறுன அரசு தான் காரணம். அரசு நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தவறுனதுனால எல்லா பக்கம் நாய்கள் பெருகிருச்சு. பெருகிறதுனால மக்கள் என்ன பண்றாங்க, நம்மளுடைய சமூகத்துக்கு நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விலங்கை ஒரு தொல்லையா நினைச்சிட்டு விச வச்சு கொள்றாங்க, அடிச்சு கொள்றாங்க, துன்புறுத்துறாங்க. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, குழந்தைகளை பெற்ற தாய்மார்களே அந்த தாய் நாய்க்கு தெரியாம அது பெற்ற குழந்தைகளை கொண்டு போய் தெருவுல வீசிடுறாங்க, சாக்கல கட்டி தண்ணீரை தூக்கி வீசிடுறாங்க, ரீலோகேட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? அது அந்த கோபத்துல அந்த நாய் என்ன பண்ணுது, தன்னோட குட்டியை காணமேன்னு சொல்லிட்டு போற வரவங்க எல்லாம் பிடிச்சி கடிக்குது. உடனே என்ன பண்றீங்க, உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் நாய்கள் துரத்தி கடிக்குதுன்றீங்க. தன்னோட குழந்தைய பிரிச்ச எல்லாருக்கும் உணர்வு ஒண்ணுதானுங்க, வலி ஒண்ணுதானே. மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் வலி ஒன்றுதான். அந்த விலங்குகளோட வலிகளை எடுத்து சொல்ற மீடியா எதுவுமே சொல்றது இல்ல. அதான் பிரச்சனையே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நாய் துரத்தி கடிக்குது. அப்புறம் ஒருத்தர் தடி எடுத்து அடிச்சாரா நமக்கு தெரியாம, தடி எடுத்து அடிச்சோம்னா தொடர்ந்து அந்த நாய் பார்த்து வாட்ச் பண்ணி கடிக்க போகுது. ஏன்னா இவனால தனக்கு ஆபத்து வந்துருமோன்னு வண்டியில ஏத்தி கொள்றாங்க. உடனே அந்த வண்டியை பார்க்கும்போது அடிப்பட்ட நாயும் சரி, அதை சார்ந்த நாய்களும் சரி வண்டியை துரத்துது. உடனே என்னன்றாங்க, எங்களை வண்டியில துரத்துதுன்றாங்க. முதல் மக்களுக்குள்ள ஒரு புரிதல் வேணும். இதை ஏற்படுத்த வேண்டியது அரசோட தலையாய கடமை. அதை செய்ய தவறிடுச்சு அரசு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு என் தமிழ்நாடு செய்திகளை தொடர்ந்து காண்போம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ்.